கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 2 நாள் சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை மத்தியானம், அதாவது 4/11 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:34 இருந்து வியாழக்கிழமை மத்தியானம் காலையில் 11:45 12 மணி வரைக்கும். செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு ஆரம்பிச்சு புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் சுப சந்திராஷ்டமமாக அமைவதால் பௌர்ணமி சந்திரனுடைய சந்திராஷ்டமமாக சுக்கரனுடைய பார்வை மற்றும் பௌர்ணமி தானியாக இருக்கின்றதுனால இந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். கன்னியாராசிக்காரர்களுக்கு 8ல் சந்திரன் வரும்போது எப்போதெல்லாம் வலிமையாக இருக்கிறாரோ, சனி செவ்வாய் தொடர்புகள் ராகு தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறாரோ அப்போது நல்ல பலன்கள் நடக்கும். ஆக இந்த வாரம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தில் தான் நல்லது நடக்குது. இணையா சந்திராஷ்டமம்னு சொல்றாங்க, காசு வருது, ஒருத்தர் காசு தேடி வந்து கொடுக்குறாரு, நல்லது நடக்குது என்று யோசிப்பவர்களுக்கு இந்த இனிய சந்திராஷ்டமமாக கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த அமைப்பு இருக்கும். ஆனாலும் சந்திராஷ்டமத்தில் என்ன ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஏதேனும் ஒரு சூழ்நிலையில, அதாவது இந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல, ஒரு பெரிய தொழிலை விடுறேன், ஒரு வேலைக்காரனை எடுக்கிறேன், ஒரு வீட்டில் சண்டை விட போறேன், அம்மா கிட்ட இப்படி பேச போறேன், அப்பா கிட்ட இப்படி பேச போறேன், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேச போறேன்ற மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு அந்த சந்திராஷ்டம நாட்களை தள்ளி வைக்கணும். அதை தவிர்த்து சந்திராஷ்டமம் நன்றாகவே இருக்கும். சுப சந்திராஷ்டமம், பௌர்ணமி சந்திராஷ்டமம், ஐப்பசி பௌர்ணமி சந்திராஷ்டமம் என்பதால் எதிர்பாராத லாபங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போன்றவைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. சந்திராஷ்டமத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் போகிறார், அதுவும் பெரிய நல்ல அமைப்பு. லாபத்தில் இப்போது உச்சகுரு இருப்பது, 6ஆம் இடத்தில் இப்போது ராகு கேதுக்கள் இருப்பது என்பதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கிரகங்கள் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எதிலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல சுமூகமான சுபமான வரவுகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த வாரம்.